என்ன கதைனே தெரில. திடீர்னு பார்த்தா ஒரு பென்குயினோட வீடியோ நம்ம இன்ஸ்டா ஃபுல்லா பார்த்தோன்னா, நம்மள ஸ்பாம் பண்ணிக்கிட்டே இருக்கு. நம்ம ஸ்க்ரோல் பண்ண அந்த பென்குயின் பத்தி மட்டும் தான் போட்டுட்டு இருக்காங்க. என்ன மேட்ரு இதுன்னு பார்த்தா, ஒரு குரூப் ஆஃப் பென்குயின்ஸ் வந்து அப்படியே லைனா நடந்து போகும். பென்குயின் எப்பவுமே காலனியா தான் வாழும். ஒரு குரூப்பா வாழும். அதில இப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது, ஒரே ஒரு பென்குயின் மட்டும் நின்னு, ஒரு மலைய பார்த்துட்டு அப்படியே உறைஞ்சு போயிட்டு, அந்த மலையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிடும். மற்ற பென்குயின்லாம் பார்த்தோன்னா அதோட லைன்ல போயிட்டு இருக்கும். இந்த நடந்து போற பென்குயின் அங்க போய் நின்னுட்டு 1 செகண்ட் திரும்பி பார்த்துட்டு கூட ஓகேன்னு சொல்லி இதுதான் என் டெஸ்டினேஷன் நடந்து போக ஆரம்பிக்கும். அதை வந்து நிறைய பேர் ஹியூமன் லைஃபோட கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரோ சூஸ் டிஃபரெண்ட் பாத் அந்த மாதிரி போட்டு அதை பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. சரி, அது ஏதோ ரீசெண்டாக வந்த வீடியோன்னு பார்த்தோன்னா அது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வீடியோவை தான் இப்போ எடுத்து போட்டு வைரலாக ஆக்கிட்டு இருக்காங்க. அந்த கிளிப்பு பார்த்தோன்னா ஆக்சுவலாக ஒரு டாக்குமெண்ட்ரியோட கிளிப்பு தான். என்கவுண்டர்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்டுன்னு 2007 எடுத்திருக்காங்க. யார் எடுத்தான்னு பார்த்தோன்னா ஜெர்மனை சேர்ந்த வெர்னர் ஹெர்சாக்னு. இவர் ஒரு 70 ஃபிலிம்ஸ் எடுத்திருக்காரு. அதில் 34 வந்து வெறும் டாக்குமெண்ட்ரி தான். யூடியூப்ல டிப்ரெஸ்டு பென்குயின் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. எப்போ 2007 டாக்குமெண்ட்ரி, 2010 இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து இப்போ அதை ஒரு 8 மில்லியன் வியூஸ் கிட்ட கொண்டு வந்திருக்காங்க. அந்த வீடியோ ஒரு 2 மினிட்ஸ் வீடியோ தான். அந்த வீடியோலேயே பார்த்தோன்னா இந்த டேரக்டர் வந்து ஒரு டாக்டர் கிட்ட கேட்பார், ஒரு ரிசர்ச்சர் கிட்ட கேட்பார், டேவிட்னு, நீங்கள் வந்து இந்த பென்குயின் கிரேசியா என்னைக்காவது போயிருக்கிறத பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லாரு, கிரேசியானா நான் எந்த பென்குயினும் போய் கல்ல தலையை இடிச்செல்லாம் பார்த்ததில்ல. அதுங்க கிரேசி ஆகும், அதுங்களோட பாதையை விட்டு போயிடும், அதோட மைண்டு வேலை செய்யாமல் போயிடும், அந்த மாதிரி தான் ஆகுமே தவிர்த்து ரொம்ப கிரேசியாலாம் நான் பார்த்ததில்ல. இப்போ ஒரு பென்குயின் அதோட காலனியை விட்டு தனியாக போகுதுன்னா அது அவ்வளோதான், அப்படியே போயிடும். நம்ம என்னதான் அதை பிடிச்சிட்டு வந்து திரும்பி அந்த காலனியில் விட்டாலும் அது தனியாக தான் போகும்னு சொல்லுவாங்க. அந்த வீடியோலேயே பார்த்தோன்னா ஒருத்தர் போய் அந்த பென்குயின் நடக்கும்போது இப்படி நடுவில் நிற்பார். அது அவரை சுற்றிக்கிட்டு அதோட அந்த மவுண்டனை தேடி மட்டும்தான் போகும். அதோட காலனிலேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் தள்ளி வந்துருச்சு. இருந்தாலும் அது திரும்பி பார்க்காம அந்த மலையை நோக்கி தான் போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த பென்குயின் அந்த மலையில் போய் இறந்துரும், சாப்பாடு இருக்காதுன்னு. சில பேர்லாம் பார்த்தோன்னா ஃபோட்டோ போட்டுட்ருக்காங்க, அன்றைக்கி போன பென்குயின் இறந்துருச்சு, இங்கே தான் கிடக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபோட்டோ போடுறாங்க. அந்த டாக்டருமே அதான் சொன்னார், அது அப்படி தனியாக போயிடும், அதுக்கப்புறம் அது என்ன ஆகுதுன்னே யாருக்கும் தெரியாது, எதனால் இப்படி பண்ணுதுன்னு இது வரைக்கும் சயின்டிஃபிக்காக யாராலையும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னார்.